டாஸ்மாக மூடு அப்படியே மூடினவர் தான். மூடிட்டு எங்க போனார்னே தெரியல. திடீர்னு பார்த்தா வாராரு, பின்னாடி யாருக்கு புகைப்படங்களாமோ இருக்கு. இப்ப என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்தா விஜய் அவர்களை பத்தி பேசுறார். மனசு என்ன வேணாலும் பேசிட்டு போட்டுமே, யார சொல்றேன்னு தெரியுதுல்ல. மூடு டாஸ்மாக மூடுன்னு அப்படின்னு பாருங்க, அந்த கோவனை பத்தி தான். இந்த மாதிரியான கோமாளிகள் எப்படிலாம் வருவாங்க அப்படின்னு கேட்டா, சில கட்சிகளுக்காக வரும்போது தான் இவர்கள் கோமாளிகள் அப்படிங்கிறதே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப டாஸ்மாக மூடிட்டாங்களா? இல்ல போன ஆட்சியில சொன்னில மூடு டாஸ்மாக மூடுனி. அப்ப இந்த ஆட்சியிலும் சொல்லணுமா வேண்டாமா? டாஸ்மாக திறந்து தானே இருக்கு. ஏகப்பட்ட பெண்கள் விதவையாக்கப்பட்டு கொண்டு தானே இருக்காங்க. அப்போ எகைன் மூடு டாஸ்மாக மூடு வெர்ஷன் 2.0 வேணுமா வேண்டாமா? இந்த கேள்வி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க மிஸ்டர் கோவன் கோமாளி அவர்களே. அதெல்லாம் விட அவர் விஜய் அவர்களை பத்தி பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனில, இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ற, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ ஒரு ஃபிளைட் பிடிச்சு போனா அங்க யார் இருந்தாங்கன்னா உன்னுடைய தோழி இருந்தாங்க, அவங்க கிட்ட யார் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி, என்னடா இது வெறும் ஆபாசம் மட்டும்தான் தெரியுமா இவங்களுக்கு? இந்த டிஎன்ஏல இருக்கு போல. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா இருக்கட்டும், இந்த கோவன் கோமாளியா இருக்கட்டும், இதே மாதிரி ஏகப்பட்ட நபர்கள் அவங்களுடைய சிந்தனை செயல்பாடு இதெல்லாம் ஆபாசம். அவங்க வக்கர புத்தின்னு சொல்லுவாங்க தெரியுமா, இந்த புத்திலேயே அலைஞ்சிட்டு இருக்காங்க. யாரை பார்த்தாலும் உடல் உறவு, அது பெண்ணு ஆணு இப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இவங்க தான் ஈவேரா அவர்களுடைய பெரியார் அவர்களுடைய கொள்கையை பரப்ப போறோம் அப்படின்னு சொல்றாங்க. பெண்ணுரிமை பேசக்கூடிய நபர்கள் தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. பெரியார் அவர்களுக்கு இவர்களை விட கேவலமான ஒரு பெரிய முன்னுதாரணத்தை யாராலுமே கொண்டு வர முடியாது. இங்கே 2 பெண்கள் இல்லாட்டி ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு தனியா ஃபிளைட்ல போறது அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய குத்தமா பெரியார் பார்ப்பாரான்னு கேட்டா கண்டிப்பா பார்க்க மாட்டார். அப்படிப்பட்ட பெரியார்வாதிகளாக இருந்துட்டு இந்த கோவன் கோமாளி மாதிரியான ஆட்களுக்கு ஆதரவு கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் அக்செப்டே பண்ண முடியாது. உண்மையான பெரியாரிஸ்டா இருந்தீங்கன்னா இதுக்கு நீங்க அக்செப்ட் பண்றீங்களா இல்லையா? அப்படின்னா நாளைக்கு நீங்க வேற யாரு கூடயோ கார்ல போலாம், பைக்ல போலாம், அதெல்லாம் தாங்க பெண்ணியம் இல்லாட்டி பெண்களுக்கான சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் தவறா? இல்ல கோவன் கோமாளி மறுபடியும் பாடுவாரா? என்னப்பா நீ வேஷம் போடுற நீ. மூடு டாஸ்மாக மூடு வெர்ஷன் 2.0 அதோடு மட்டும் கிடையாது. இங்க விக் 2.0 ஒன்று உருவாகி இருக்கான். திராவிடம் 2.0 அப்படிங்கிறது உருவாகி இருக்கான்.